Hi students, how are you? I am your accounts miss. Today we are going to see the third lesson, remaining part. Okay, you know very well about what is the meaning of partnership. Already we saw in the first video what is the meaning of partnership and what are the features of partnership and what are the contents of partnership deal. Now we are going to see how to maintain the accounts, what are the types of accounts we are maintaining the partnership for. Let me see. The first method, fixed capital method. So methods of maintaining capital accounts of partners, what are they? The amount received by partners in the partnership business is called partners capital account. First you know the meaning of partners capital. The amount invested by the partner, that amount is called capital. Okay, this capital is maintained two methods. The first one, fixed capital method. So under the fixed capital method, the capital of the partner is not altered. That means remain same. In between also they cannot change the capital. Suppose they are introduce additional capital means they will put again. Additional capital வந்ததுனா அவங்க என்ன செய்வாங்க, இன்க்ளூட் பண்ணிக்குவாங்க. பட் அதில் எந்த விதமான சேஞ்சஸும் வராது. So they are need to prepare two accounts, namely capital account and current account. What are they? Capital account and current account. Okay, now see the sum. From the following information, prepare capital account of the partner Shanti and Sumati when their capitals are fixed. So இது என்ன method? Fixed method. அப்போ என்ன செய்யணும்? sum பாருங்க. Capital on 1st January. So opening capital Shantiக்கு 1 lakh, Sumatiக்கு 80,000. Then current account, அதுவும் opening balance கொடுத்துருக்காங்க பாருங்க. கிரெடிட்டில் எங்கே வரணும்? கிரெடிட் பேலன்ஸ் வந்து 5,000, டெபிட் பேலன்ஸ் 3,000. Then additional capital 10,000, 20,000. Next one, drawings. Shanti ஒரு 500, Sumati ஒரு 300. Then interest on drawing, sharing of profit, interest on capital, salary, commission. So இப்போ இந்த கமிஷன் பாருங்கள் சாந்திக்கு இல்லை, அப்போ நம்ம மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாருங்கள் சுமத்திக்கு இல்லை, அப்போ நம்ம போட வேண்டிய அவசியம் கிடையாது. சம் போடுவோமா? ஃபஸ்ட்டு என்ன போடணும்? பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். டெபிட் சைடில் டேட் பர்டிகுலர் சாந்தி சுமதி, கிரெடிட் சைடில் டேட் பர்டிகுலர் சாந்தி சுமதி. ஓகேவா? இப்போ என்ன செய்யணும்? லிசன். மிஸ் என்ன சொன்னேன்? கேபிட்டல் எங்கே வரணும்? கிரெடிட் சைடில் வரணும். ஸோ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். Shanti 1 lakh, Sumati 80,000. Again, additional capital. How to write? By bank or cash, whatever may be. Here we written by bank. Additional capital Shanti 10,000, Sumati 20,000. So total capital for Shanti rupees 1 lakh 10,000, Sumati 1 lakh. So ரெண்டு சைடும் பேலன்ஸ் பண்ணிட்டோம். பேலன்சிங் ஃபிகர் டெபிட் சைடில் வருது. டூ பேலன்ஸ் கேரி டவுன். இந்த அமௌண்ட் தான் நெக்ஸ்ட் மந்த்துக்கு ப்ராட் டவுனாக வரும். பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 1 lakh 10,000 ஃபார் சாந்தி, 1 lakh ஃபார் சுமதி. தட்ஸ் ஆல். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ் ஓவர். தென் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். இந்த பார்ட்னர் கரண்ட் அக்கௌண்ட்டில் எப்போது மாதிரி டேட் பர்டிகுலர் சாந்தி சுமதி எல்லாமே போட்டாச்சு. ஓகேவா? இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? கரண்ட் அக்கௌண்ட் ஸ்டார்டிங் வந்து கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. வித்தின் ப்ராக்கெட்டில் சம்மில் கிரெடிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேலன்ஸ் எப்படி காமிக்கணும்? கிரெடிட் சைடில் காமிக்கணும். பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 5,000 and 3,000. நம்ம முதல்ல நீங்கள் எப்போவுமே ஃபார்மேட் எழுதிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்னெல்லாம் வரும்னு சொன்ன மிஸ்ஸு? ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் வரணும். தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன், இஃப் ப்ராஃபிட்னா ப்ராஃபிட். இப்போ இந்த சம்மில் பாருங்கள் ப்ராஃபிட் இருக்குது ரெண்டு பேருக்கும் 10,000 and 8,000. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க 6,300, சுமதிக்கு 5,400. சேல்ரி வந்து சாந்திக்கு மட்டும்தான், சுமதிக்கு இல்லை. அதே மாதிரி கமிஷன் சாந்திக்கு கிடையாது, சுமதிக்கு மட்டும். நம்ம ஃபில் பண்ணிட்டோம். தென் டெபிட்டில் என்னெல்லாம் வரணும்னு சொன்னேன்? டூ ட்ராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ட்ராயிங்ஸ் வந்து சாந்திக்கு 20,000, சுமதிக்கு 13,000. Interest on drawing Shantiக்கு 500, Sumathiக்கு 300. That's all.
ஃபார்மேட் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஆஸ் இட் இஸ் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுங்கள். கிரெடிட்டில் தான் அமௌண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ டபுள் சைடு ரெண்டு சைடுமே சேமாக அமௌண்ட்டு. ஃபர்ஸ்ட் சாந்திக்கு வந்து 30,300, சுமதிக்கு வந்து 17,600. இப்போ நீங்கள் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா சாந்திக்கு டெபிட் சைடில் 20,500 தான் இருக்குது. ஸோ 30,300லேருந்து 20,500 மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும் பேலன்ஸு? 9,800. இட் இஸ் கால் டு பேலன்ஸ் கேரி டவுன். த சேம் வே சுமதிக்கும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுங்கள். இந்த பேலன்ஸ் கேரி டவுன் தான் நெக்ஸ்ட் மந்த்துக்கு என்னவா வரும்? ஓப்பனிங்காக வரும். ஸோ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். சாந்திக்கு 9,800, சுமதிக்கு 4,300. இது ஒரு 3 marks sum. Are you clear, student? Now we are going to see the second method, fluctuating capital method. Fluctuatingனால என்ன அர்த்தம்? Flexible. தேவையான போது என்ன செய்யலாம்? மாற்றிக்கலாம். ஸோ இதில் ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இட் இஸ் கால் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். வெரி சிம்பிள். இப்போ நம்ம ஃபிக்ஸ்டு மெத்தடில் என்ன பண்ணோம்? கேபிட்டல் தனியாக போட்டோம், கரண்ட் அக்கௌண்ட் தனியாக போட்டோம். இது ரெண்டையும் கம்பைண்டாக போட்டால் அதுக்கு பேர் தான் என்னது? ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். வேறு ஒன்றுமே இல்லை. வெரி சிம்பிள். இப்போ இந்த ஃபார்மேட் பாருங்கள். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். என்ன மெத்தட் இது? ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். ஆஸ் இட் இஸ் எப்போதும் மாதிரி முதல்ல என்ன வரணும்? கேபிட்டல் வரணும். எந்த சைடு வரணும்? கிரெடிட் சைடில் வரணும். பை பேலன்ஸ் ப்ராட் டவுன், அது கேபிட்டல். தென் அடிஷ்னல் கேபிட்டல் வந்தால் என்ன செய்யணும்? பை கேஷ் ஆர் பேங்க். 4 ஐட்டம்ஸ் வரணும். என்னெல்லாம் வரணும்? வெரி குட். இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல், சேலரி, கமிஷன், ப்ராஃபிட். டெபிட்டில் என்ன வரணும்? பர்மனெண்ட் வித்ட்ராயல் இருந்ததுன்னா கேஷ் ஆர் பேங்க். தென் ட்ராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், லாஸ். அவ்வளோதான்ப்பா. எப்போதும் மாதிரி நீங்கள் பேலன்ஸ் பண்ண போகிறீங்க. ரிமைனிங் வர நமக்கு பேலன்சிங் அது வந்து அமௌண்ட்டுக்கு பேர் என்னது? பேலன்ஸ் கேரி டவுன். இது நெக்ஸ்ட் மந்த்துக்கு பேலன்ஸ் ப்ராட் டவுனாக போட்டு முடிக்க போகிறீங்க. ஓகே. Now you see the format for partners capital account. Okay. So in the partner capital, just we write in credit side by balance brought down. Always the capital shown on the credit balance, by balance brought down. Then in between they are introduced additional capital, means you can write like this: by cash or bank account. By cash or bank account. That's all. It is called partners capital account. In the way of, suppose we are using the fixed capital method, means you have to prepare 2 accounts. The first one partners capital account. So fixed capital method la 2 account நம்ம ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அதோடைய ஃபார்மேட் இது. என்ன செய்யணும்? பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். கேபிட்டல் வந்து பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். இன் பிட்வீனில் அடிஷ்னலாக இன்ட்ரடியூஸ் பண்ணால் என்னென்னு போடணும்? பை கேஷ் ஆர் பேங்க். தட்ஸ் ஆல். நீங்கள் ஆஸ் இட் இஸ் பேலன்ஸ் பண்ணிவிடுங்க. இங்கே என்ன வரணும்? சப்போஸ் ஏதாவது நம்ம பிஸ்னஸ்லேருந்து வித்ட்ரா பண்ணால், தட் இஸ் பர்மனெண்ட் வித்ட்ராயல். ஏதாவது ஒன்று நிரந்தரமாக வித்ட்ராயல் பண்ணியிருந்தால் அது எங்கே வரணும்? டெபிட் சைடில் வரணும். கேஷ் ஆர் பேங்க். டு கேஷ் ஆர் பேங்க். தட்ஸ் ஆல். நீங்கள் ஆஸ் இட் இஸ் நீங்கள் பேலன்ஸ் பண்ண போகிறீங்க. பேலன்ஸ் கேரி டவுன். அகெயின் இட்ஸ் கோ டு பேலன்ஸ் ப்ராட் டவுன். இட் இஸ் கால் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ வாட் ஆர் தி ஐட்டம்ஸ் வில் பி அப்பியரிங் இன் த நெக்ஸ்ட் அக்கௌண்ட், தட் இஸ் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட் மீன்ஸ் இட் வில் பி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ என்னெல்லாம் ஐட்டம்ஸ்லாம் இதில் நமக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் by balance brought down. That is, sometime the current account also showing the balance. current accountல கூட அமௌண்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். அது சில நேரம் வந்து கிரெடிட் பேலன்ஸாக இருக்கலாம், சில நேரம் டெபிட் பேலன்ஸாகவும் இருக்கலாம். வாட் எவர் மே பி, just you write balance brought down. It is showing in debit side na to balance brought down. Credit side na என்ன செய்யணும்? by balance brought down. Then credit sideல என்னெல்லாம் ஐட்டம்ஸ் வரும்? இப்போ நம்ம கேபிட்டலுக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். பார்ட்னர்ஸ்க்கு நம்ம என்ன செய்வோம்? மந்த்லி சேலரி தருவோம். ஸோ பை சேலரி. தென் கமிஷன், பை கமிஷன். தென் ப்ராஃபிட். ப்ராஃபிட் வந்ததுன்னா ப்ராஃபிட் வரணும். ஸோ கிரெடிட் சைடில் என்னெல்லாம் வரணும்? பை பேலன்ஸ் ப்ராட் டவுன், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன் அண்ட் ப்ராஃபிட். ஆஸ் அ பார்ட்னராக நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் வருது? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், salary, commission, profit. Debit side la sometimes they are showing debit balance na you write balance brought down. Then drawings
இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இன்கேஸ் லாஸ்னா லாஸ்ட் டெபிட்டில் வரணும். ஸோ டெபிட்டில் என்னென்ன ஐட்டம் வரும்னா ட்ராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், லாஸ், தட்ஸ் ஆல். நீங்கள் எப்போது மாதிரி பேலன்ஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் கேரிடவுன் நமக்கு வந்துடும். ஸோ பார்ட்னருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்ன வரணும்? பை பேலன்ஸ் ப்ராட் டவுன், தட் இஸ் கேபிட்டல். தென் பை கேஷ் ஆர் பேங்க்னா என்ன அர்த்தம்? அடிஷ்னல் நம்ம வந்து கேபிட்டல் கொண்டு வந்தால் அதை கேஷ் ஆர் பேங்க்னு கிரெடிட் சைடில் காமிக்கணும். டெபிட் சைடில் பெர்மனன்ட் வித்ட்ராயல் வந்ததுன்னா டு கேஷ் ஆர் பேங்க், தட்ஸ் ஆல். இது தவிர வேறு எதுவுமே பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வராது. த செகண்ட் அக்கௌண்ட் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட்லேயும் ஓப்பனிங் பேலன்ஸ் வச்சு சம்ஸ் கொடுப்பாங்க. அது சம்டைம் கிரெடிட் பேலன்ஸில் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் கிரெடிட்டில் காமிங்க, டெபிட் பேலன்ஸ்னு சொன்னால் டெபிட்டில் காமிங்க. பட் கிரெடிட்டில் எப்போவுமே என்ன வரணும்? பார்ட்னர்ஸ்க்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன், தென் ப்ராஃபிட், இந்த 4 ஐட்டம்ஸ். பட் டெபிட்டில் எப்போவுமே என்ன வரணும்? ட்ராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், லாஸ், தட்ஸ் ஆல். வி பாஸ் ஆன் டு த சம். இப்போ ஃப்ளக்சுவேட்டிங் மெத்தடில் ஒரு சம் பார்ப்போமா? பாருங்கள். ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் prepare capital accounts of partners Mannan and Sevagan when their capitals are fluctuating. Fluctuating கொடுத்துட்டாங்க. மன்னனுடைய டீட்டெயில்ஸும் சேவகனுடைய டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் பாருங்கள். அங்கே என்ன போட்டிருக்காங்க பாருங்கள். ஓப்பனிங் கொடுத்துட்டான், ட்ராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங், ஷேரிங் ப்ராஃபிட், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாருங்கள் 2 பேருக்கு இருக்குது. ஆனால் சேலரி ஒருத்தருக்கு தான் இருக்குது, கமிஷனும் ஒருத்தருக்கு தான் இருக்குது. இப்போ சொல்யூஷன் ஒன்றும் இல்லைப்பா. முதல்ல ஃபார்மேட் முதல்ல போட்டுருங்கப்பா. பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், பை பேலன்ஸ் ப்ராட் டவுன், ஓப்பனிங் பார்ட்னருடைய கேபிட்டல் போட போகிறோம். அப்புறம் என்ன வரணும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன், ப்ராஃபிட். அமௌண்ட் நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். டெபிட்டில் என்ன வரணும்? ட்ராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் போடுங்க. கிரெடிட் சைடு தான் நமக்கு அமௌண்ட் அதிகமாக வருது. எவ்வளோ வருது? மன்னனுக்கு 2,51,000 வருது. ஸோ 2,51,000லேருந்து டெபிட் பேலன்ஸ் பாருங்கள் வெறும் 41,000 தான். மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? 2,10,000. இதுதான் பேலன்ஸ் கேரி டவுன். இப்போ இதே மாதிரி சேவகனுக்கு பாருங்கள் 2,04,500 வரும். பட் டெபிட்டில் பார்ப்பா 35,500 தான் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 1,69,000. ஸோ இட் இஸ் கால்ட் பேலன்ஸ் கேரி டவுன். இப்போ இந்த பேலன்ஸ் கேரி டவுன் அமௌண்ட் தான் நெக்ஸ்ட் மந்த்துக்கு என்ன செய்வோம்? நம்ம ஓப்பனிங்காக கொண்டு வருவோம். ஸோ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஸோ ஃப்ளக்சுவேட்டிங் மெத்தட் ரொம்ப சிம்பிள். இது ஒரு 3 மார்க் சம்மு. நம்ம என்ன செய்யணும்? கேபிட்டல் அக்கௌண்ட்டையும் கரண்ட் அக்கௌண்ட்டையும் சேர்த்து எழுதுனா ஃப்ளக்சுவேட்டிங். சம்டைம்ஸ் சம்ஸில் வந்து என்ன மெத்தட்னு மென்ஷன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் சம் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டான், ப்ரிப்பேர் ஏ கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டாங்க. அது வந்து ஃபிக்ஸ்டு மெத்தடாக போடுங்க இல்லை ஃப்ளக்சுவேட்டிங்காக போடுங்கன்னு எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃப்ளக்சுவேட்டிங்கில் போட்டுடணும். ஓகேவா? ஃபிக்ஸ்டுன்னு சொன்னால் மட்டும்தான் ஃபிக்ஸ்டில் போடணும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃப்ளக்சுவேட்டிங்கில் தான் போடணும். ஓகேவா? இது ஒரு 3 மார்க்ஸ். Now we are going to see what are the difference between fixed capital method and fluctuating capital method. இது ஒரு 3 மார்க் கொஸ்டின் பா. இது ஃபஸ்ட்டு பாருங்கள். நேச்சர், நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். என்ன மாதிரியான அக்கௌண்ட்ஸ், எத்தனை நம்ம அக்கௌண்ட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் இன் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட் அண்ட் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம சம் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான். எத்தனை அக்கௌண்ட் ரெடி பண்ணுவோம்? ஜஸ்ட் 2 அக்கௌண்ட்ஸ். வாட் ஆர் தே? கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட். இது மட்டும் எழுதினா கூட போதும். இதுவே ஃப்ளக்சுவேட்டிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம்? வி ஆர் மெயின்டைனிங் ஒன்லி ஒன் அக்கௌண்ட், தட் இஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். Okay, the second point, change in capital. In fixed capital method, the amount of capital normally remain. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்சேஞ்ச்டு. இந்த ஒரு வேர்டு இருந்தாலே போதும். சேஞ்ச் இன் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ்டு கேபிட்டலில் த கேபிட்டல் இஸ் அன்சேஞ்ச்டு. ஆனால் இங்கே த அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் சேஞ்ச் ஃப்ரம் பீரியட் டு பீரியட். நீங்கள் இப்படியே கூட எழுதலாம். இப்போ ஃபிக்ஸ்டு கேபிட்டலுக்கு எப்படி எழுதலாம்? த அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் என்னென்னு போடணும்? அன்சேஞ்ச். இங்கே என்ன பண்ணணும்? த அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் சேஞ்ச் ஃப்ரம் பீரியட் டு பீரியட். காரணம் என்னென்னா கமிஷன் எழுதும்போது சேலரி எழுதும்போது என்ன செய்யும்? டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ தேர்ட் பாயிண்ட்டு, க்ளோசிங் பேலன்ஸ். த கேபிட்டல் அக்கௌண்ட் ஆல்வேஸ் ஷோன்ஸ் எ கிரெடிட் பேலன்ஸ். பொதுவாகவே கேபிட்டல் எங்கே? கிரெடிட்டில் தான் வரும்.
பட் சம் டைம் என்ன செய்யலாம், இது டெபிட்டில் கூட காட்டலாம். கரண்ட் அக்கௌண்ட் மட்டும் சில டைம் டெபிட்டில் காட்டலாம். இதை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ்டு ஃப்ளக்சுவேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் ஜென்ரலி ஷோன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ். எப்போவுமே என்ன காட்டும், கிரெடிட் பேலன்ஸ் தான் காட்டும். இட் மே ஆல்சோ ஷோ எ டெபிட் பேலன்ஸ் ஆல்சோ. ஸோ லாஸ்ட் ஒன் அட்ஜஸ்ட்மெண்ட். All the adjustment relating to interest on capital, interest on drawing, salary, commission, profit இதெல்லாம் எங்கே போடுவோம், ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடில் கரண்ட் அக்கௌண்ட்டில் போடுவோம். ஆனால் இந்த எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே நம்ம எதில் போட்டுருவோம், கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போட்டுருவோம். இப்போ நீங்கள் சம் ஒர்க் அவுட் பண்ணிங்க பாருங்கள், அதுதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட்டில் அதே தான் ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்துருக்கு. ஓகேவா? ஸோ இது ஒரு 3 மார்க் டிஃப்ரென்ஷியேட் கொஸ்டின். ஓகே, தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டுடேஸ் வீடியோ கிளாஸ். இதில் இம்பார்ட்டானது பார்த்தீங்கன்னா, what are the types of accounts we are maintaining in partnership account, that is fixed capital method, fluctuating capital method. ஒரு 3 மார்க்ஸ் சொல்லியிருக்கேன். ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடில் ஒரு சம்மு, ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் ஒரு சம்மு, தென் வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் fixed capital method and fluctuating capital method. Okay, we will meet on the next video. Thank you.